encourage all the young couples here இங்கே இருக்கக்கூடிய இளம் தம்பதியினர் எல்லாம் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். that in the early years of married life, திருமணமான ஆரம்ப வருஷங்களிலே in every marriage there will be tensions. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் திருமணமான ஆரம்ப காலங்களிலே அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் ஏற்படும். There will be differences of opinion. கருத்துக்களிலே வித்தியாசங்கள் ஏற்படும். And the reason for that is அதற்கு என்ன காரணம் என்றால், because the girl grew up in one type of home and the boy grew up in another type of home. அந்த பெண் ஒரு விதமான குடும்ப சூழ்நிலையிலே வளர்ந்து வந்தார்கள், அந்த ஆணும் வேறு விதமான சூழ்நிலையிலே வளர்ந்து வந்தார்கள். And the boy is a child of Adam and the girl is also a child of Adam. அந்த பையன் ஆதாமுடைய பிள்ளை, அதே போல அந்த பெண்ணும் ஆதாமுடைய பிள்ளை. So there's a fleshly nature in both. ஆகவே இருவருக்குமே மாம்சீக சுபாவம் இருக்கிறது. And it's very easy to clash. ஆகவே இருவருக்கும் ஒரு மோதல் வருவது என்பது மிகவும் எளிதாய் சம்பவிக்கக்கூடிய I காரியம். don't mean by physical fighting but verbally. சரீர பிரகாரமாக ஒருவர் தாக்குவது என்று சொல்லவில்லை, ஆனால் வார்த்தைகளினாலே ஒருவரை தாக்குவது. And that can happen in every marriage. ஒவ்வொருத்திலேயும் அது நடக்கிறது. Don't get discouraged. இதனாலே நீங்கள் சோர்ந்து போய் விட வேண்டாம். It was like that with us too. எங்களிடத்திலேயும் அப்படித்தான் இருந்தது. And in our case we never had meetings like this. எங்களுடைய குடும்பத்திலே ஆரம்ப காலத்தில் இது போல குடும்ப கூட்டங்கள் எல்லாம் இல்லை. In our entire married life we never had married couples meetings. எங்கள் திருமணமான அந்த முழு வாழ்க்கையிலேயும் திருமண வாழ்க்கையிலும் இது போல குடும்ப கூடுகையை நாங்கள் அட்டெண்ட் பண்ணினதே கிடையாது, பங்கு பெற்றதே கிடையாது. We never knew in those early years that we could have a happy marriage. ஆகவே அந்த ஆரம்ப ஆண்டுகளிலே சந்தோஷமுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை அமைய முடியும் என்பதிலே எங்களுக்கு தெரியாது. And the preachers in the church never spoke about married life. சபையில் உள்ளதான பிரசங்கியார்களும் குடும்ப வாழ்க்கையை குறித்து, திருமண வாழ்க்கையை குறித்து பேசினதும் இல்லை. We never had any guidance. ஆகவே எங்களுக்கு வழிகாட்டுதலே இல்லாமல் இருந்தது. So there would be anger and disagreements. ஆகவே கோபம், அங்கே ஒத்துக்கொள்ளாமை, பிரச்சனை. That's how we started. இப்படித்தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தோம். And if you are honest, that is how every marriage starts. நேர்மையாக இருந்தால் இப்படித்தான் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் காரியங்கள் சம்பவிக்கிறது. It should not be like that forever. ஆனால் அப்படியே என்னென்றைக்கும் இருந்து விடக்கூடாது. Because things changed in our life. எங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் மாறியது. And today our home is like heaven. இன்றைக்கு எங்களுடைய குடும்பம் ஒரு பரலோகத்தை போல இருக்கிறது. Peace, சமாதானம். But we didn't come there in 1 year. ஆனால் ஒரு வருஷத்திலே அந்த இடத்துக்கு நாங்கள் வரவில்லை. It was like a mountain. We started to climb and said we are going to get to the top of that mountain. இது ஒரு மலையை போல, அந்த மலையிலே ஏறும் பொழுதெல்லாம் எப்படியாவது நான் மலையை அடைந்தாக வேண்டும், அந்த உச்சி அடைந்தாக வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தோம். Don't give up if you don't reach that in 1 year. ஒரு ஆண்டு ஆகியும் அந்த மலை உச்சி அடையவில்லை என்று சொன்னால் சோர்ந்து போக வேண்டாம். Or 2 years or 3 years or 4 years. 2 வருடங்களோ 3 வருடங்களோ 4 வருடங்களாகியும் அடையவில்லை என்றால் சோர்ந்து போக வேண்டாம். Say, Lord, my wife and I, we are determined to come to a place where our home will be like heaven. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பமானது ஒரு பரலோகத்தை போல மாறக்கூடிய இடத்திற்கு என்றாவது ஒரு நாள் வரப்போகிற ஆண்டவரே, அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். Give us the power of the Holy Spirit. ஆண்டவரே, எங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை தாரும் என்று கேளுங்கள். And I tell you, it will become better and better and better. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காரியங்கள் மேன்மையாகிக் கொண்டே போகும். So, you know, in one of the Tamil Nadu young people meetings recently, சமீபத்திலே தமிழ்நாடு வாலிபர் முகாமிலே there was a very wise word that somebody spoke. யாரோ ஒருவர் ஞானமுள்ள வார்த்தைகளை பேசினார். He said, whenever you hear an older brother speaking about a glorious life of victory, எப்பொழுதெல்லாம் ஒரு மூத்த சகோதரர், வயதான சகோதரர் ஒரு வெற்றியின் வாழ்க்கையை குறித்து உற்சாகமாய் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறீர்களோ, or a home life of victory, குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி குறித்து பேசுகிறார், just ask yourself how old he is. அவர் எவ்வளவு வயதானவர் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். And how old you are. நீங்களே உங்களுக்கு எவ்வளவு வயதாகிறது என்று கேட்டு பாருங்கள். Then you will be encouraged. Don't think he got there in 1 year. அப்போ ஆகவே பேசக்கூடியவர் அவர் ஒரு வருஷத்தில் அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். But you can have hope that if you walk the same way you can get there one day. அதே வழியிலே நீங்கள் நடந்தீர்கள் சொன்னா ஒரு நாளில் அந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். You can get there sooner than we because you are hearing these things at a young age. நீங்கள் வாலிப வயதிலேயே இப்படிப்பட்ட காரியங்களை கேட்பதனாலேயே நாங்கள் அந்த இடத்தை அடைவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்களை காட்டிலும் நீங்கள் சீக்கிரமாக அந்த இடத்தை அடைந்து விட முடியும். See, we never heard these things till many years after we got married. திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் இவ்விதமான சத்தியங்களை நாங்கள் கேட்கவில்லை. And most of these things we had to learn ourselves from the Bible. இப்படிப்பட்ட பல காரியங்களை நாங்களாகவே தான் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள
வேண்டியதாக இருந்தது. So you are very fortunate to have somebody to teach you these things. ஆகவே இவ்விதமான காரியங்களை உங்களுக்கு போதிப்பதற்கு ஒரு இருக்கிறார்கள் என்பதனாலே நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், ஸ்லாக்கியம் And பெற்றவர்கள். the other thing is, you know, if you young people who are not yet married, you must prepare for married life by starting learning this lifestyle now. திருமணமாகாத வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் இப்பொழுதிருந்தே இந்த வாழ்க்கை பாணியை கற்றுக்கொள்ள வேண்டும். See, a lot of young people know I have to overcome sexual temptation. பாலிய சோதனையை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று அநேக வாலிபர்கள் எண்ணுகிறார்கள். I agree. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். And along with that, you must also learn to overcome your anger and your stubbornness. அதோடு கூட உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய வணங்கா கழுத்து இருக்கக்கூடிய அந்த stubbornness, அந்த உறுதியையும் அதையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். If you don't overcome your anger and your stubbornness, you're going to have a lot of problems even if you overcome sexual temptation. கோபத்தையும் பிடிவாதத்தையும் நீங்கள் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தலையெடுக்கும். So we must learn to go the way of the cross before we get married. திருமணமாவதற்கு முன்பதாகவே சிலுவையின் வழியிலே நீங்கள் போக கற்றுக்கொண்டிருந்திருக்க வேண்டும். That's the best preparation for getting married. திருமணமாவதற்கு இதுதான் ஒரு சிறந்த ஆயத்தம். Because you'll have plenty of opportunities to take up the cross once you get married. ஏனென்றால் திருமணமான பிறகு சிலுவை சுமப்பதற்கு நிறைய தருணங்கள் கிடைக்கும். How can two people be peaceful? இரண்டு பேர் எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? I use an illustration sometimes. சில சமயங்களில் நான் விளக்கத்தை பயன்படுத்துவேன். No, it's okay. So, supposing you live next door to a person, a house where every morning 6 o'clock you hear the husband and wife fighting. நீங்கள் ஒரு வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கீர்கள், பக்கத்து வீட்டிலே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே கணவன் மனைவியா? No, the next door family, every morning 6 o'clock they start a fight. அடுத்த வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி 6 மணி ஆனால் சண்டை போட ஆரம்பித்து விடுவார்கள். Like alarm clock, 6 o'clock the fight will start. 6 மணி ஆனால் அலாரம் வைத்தது போல சண்டை அங்கே ஆரம்பமாகிவிடும். So you got used to this. நீங்கள் அதிலே பழகி போய்விட்டீர்கள். அவர்கள் fight starts 6 o'clock, yes. சண்டை ஆரம்பிச்சிச்சுன்னா 6 மணி ஆயிடுச்சு என்று உங்களுக்கு தெரியும். And it will go on for half an hour. அரை மணி நேரம் அந்த சண்டை தொடரும். One day, ஒரு நாளிலே no fight. சண்டே இல்லை. 6:30, what happened? 6 மணி ஆயிடுச்சு, என்ன ஒன்றும் சண்டையை ஆரம்பிக்கும் இல்லையா? And you go to the house. நீங்கள் அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறீங்க. And you find the husband has died. அங்கே புருஷன் மரித்து விட்டான் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். What is the secret of peace? அங்கே சமாதானத்துக்கு என்ன ரகசியம்? At least one person must die. குறைந்தபட்சம் ஒரு நபராவது மரித்து விட வேண்டும். Then there'll be peace. அப்பொழுது சமாதானம் இருக்கும். That is the secret in married life also. திருமண வாழ்க்கையிலே இதுதான் சமாதானமாக வாழ்வதற்குரிய ரகசியம். Okay, you can hold it now. Just hold it. Okay. She knows what I'm going to say. நான் என்ன சொல்ல போறேன்னு அவளுக்கு தெரியும். That's why I offered to hold the mic for him. நான் மைக்கை பிடிச்சுக்கிறேங்க என்று சொன்னேன். Here is husband and wife. இங்கே கணவன் மனைவி இப்படி இருக்கிறார்கள். You cannot make a sound unless both cooperate. இரண்டு கைகளும் சேராவிட்டால் அங்கே சண்டை போட முடியாது, சத்தம் வராது. You can't have a fight unless both are willing to fight. இரண்டு பேருமே சண்டை போடுவதற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் அங்கே சண்டை உண்டாக முடியாது. But if husband comes to fight, கணவன் சண்டை போட வருகிறார், the wife says no, மனைவி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள், no sound. சத்தமே இல்லை. Or wife comes to fight, அல்லது மனைவி சண்டை போட வருகிறார்கள், husband says no, கணவன் இல்லை என்று சொல்லுகிறார், no fight. சண்டை இல்லை. That's the meaning of dying to yourself. இதுதான் உங்களுடைய சுயத்திற்கு மரித்தல் என்பதனுடைய அர்த்தம். At least one person must die to yourself. குறைந்தபட்சம் ஒரு நபராவது சுயத்துக்கு மரித்து விட வேண்டும். So if you find your husband is alive, you die. கணவன் உயிரோடு இருக்கிறார், நீங்கள் மரித்து விட்டீர்கள். If the wife is alive, then you die. அல்லது மனைவி உயிரோடு இருக்கிறார் சொன்னால் நீங்கள் மரித்து விடுங்க. Alive means alive with the life of Adam. That's what I mean. உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் ஆதாமுடைய சுபாவத்தோடு உயிரோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். You die. நீங்கள் மரித்து விடுங்கள். There will be no fight in your house. அங்கே சண்டையே ஏற்படாது. Like next door, there was no fight one day because the husband died. பக்கத்து வீட்டிலே புருஷன் மரித்து அப்படினாலே அங்கே சண்டை இல்லை. So when both people die, இருவருமே மரித்து விட்டால் then it will be better than peace. சமாதானத்தை விட மேலான ஒரு நிலை அங்கே ஏற்படும். Fellowship. ஐக்கியம். So fellowship is the best. நேர்த்தியானது சிறந்தது என்பது ஐக்கியம் தான். Second best is peace. இரண்டாவது மேன்மையானது என்னவென்றால் சமாதானம். So if you can't have fellowship,
at least start with peace. ஐக்கியம் இல்லை என்றால் குறைந்தபட்சம் சமாதானமாகவது இருந்து நீங்கள் ஆரம்பிங்க. That means one of you must make a mutual agreement. நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். Like you agreed to get married. திருமணமாக செய்து கொள்வோம் என்று எப்படி நீங்கள் ஒத்துக்கொண்டீர்களோ, Now you make an agreement after this conference. இந்த கான்ஃபரன்ஸுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். Both of you. இரண்டு பேருமே. If I see you alive with the life of Adam, I agree to die. உன்னிலே ஆதாமுடைய சுபாவம் உயிரோடு ஜீவனோடு காணப்படும் பொழுது நான் மரிப்பதற்கு தீர்மானிக்கிறேன். And the other person also must say, if I see you alive with the life of Adam, I will die. உங்களுக்குள்ளே ஆதாமின் சுபாவம் பொங்கி எழும் பொழுது நான் மரிப்பதற்கு தீர்மானிக்கிறேன் மற்ற நபரும் சொல்ல வேண்டும். One day both of us will learn to die, we will have fellowship. அப்படி இருவருமே வாழும் பொழுது ஒரு நாள் இருவருமே சுயத்துக்கு மரித்து விடுவோம். அப்படி ஐக்கியம் உண்டாகும். Fellowship is the most wonderful thing in marriage, not peace. ஆகவே திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை காட்டிலும் ஐக்கியம் தான் மேன்மையான காரியம். Peace itself is a wonderful thing. சமாதானமே அற்புதமான ஒரு விஷயம் தான். Imagine a house where there's no shouting at all. ஒரு குடும்பத்திலே பாருங்கள் சத்தமே இல்லை என்றால், or only one side shouting is second best. அல்லது இரண்டாவது மேன்மையான காரியம் அதுதான். One person shouting. ஒரே ஒரு நபர் தான் சத்தம் போடுகிறார், இன்னொரு ஆள் சத்தம் போடுவதில்லை. Imagine if both not only keep quiet but they share and fellowship with each other. இரண்டு பேரும் சத்தமிடாமல் அமைதியாக இருக்கிறது மட்டுமல்ல, இருவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள், ஐக்கியப்படுகிறார்கள் என்றால் எவ்வளவு இன்பமாக இருக்கும். That is God's will in marriage. அதுதான் God's will in marriage. தேவனுடைய திருமணத்திலே தேவனுடைய சித்தம். Then a word about bringing up children. பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து என்ன? God gives us children so that we can raise up another generation to follow him. இயேசுவை பின்பற்றும்படியாக இன்னொரு சந்ததியை ஏற்படுத்தும்படிக்கு தான் தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். We must teach them the Bible from a very young age. அவர்கள் மிகவும் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு வேதத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். As soon as they begin to read, I got them a Bible, picture Bible to read. வாசிக்க பிள்ளைகள் கற்றுக்கொண்ட உடனேயே நீங்கள் அவர்களுக்கு படம் உள்ளதான ஒரு வேதாகமத்தை வாங்கி கொடுங்க. That's what I bought for my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படி தான் வாங்கி கொடுத்தேன். Then I would ask them questions from that. பிறகு அந்த வேதத்திலிருந்து அந்த புத்தக படத்திலிருந்து கேள்விகளை கேட்பேன். And like that we could make the Bible interesting. இப்படியாக வேதத்தை அவர்களுக்கு சுவாரஸ்யமானதாக மாற்றி கொடுக்க முடியும். We must make the Bible interesting. Ask them what happened in this story. How many loaves did Jesus multiply to feed the 5,000? இயேசு எத்தனை அப்பங்களை அவர் போஷிக்கும்படியாக பயன்படுத்தினார் என்றெல்லாம் நாம் சுவாரஸ்யமாய் அவர்களை கேள்விகளை கேட்டு விருப்பங்களை ஏற்படுத்த வேண்டும். By the time my children left home for college at the age of 18, 18 வயதாகும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் கல்லூரிக்கு வீட்டை விட்டு செல்லும் பொழுது they really knew the Bible. அவர்கள் உண்மையாலுமே வேதத்தை அறிந்திருந்தார்கள். They knew so much in the Bible. வேதத்தை அவ்வளவா அறிந்திருந்தார்கள். Because we used to keep talking about it even at the dining table and all that. சாப்பாட்டு மேஜையிலையும் மற்ற இடங்களிலும் வேதத்தை குறித்து அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தோம். And I would get them stories of missionaries who sacrificed for Jesus. இயேசு கிறிஸ்துவுக்காய் தங்களை தியாகமாய் பலியாக ஒப்புக்கொடுத்த மிஷனருடைய சரிதைகளை எல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன். Because I wanted them to live for Jesus Christ. ஏனென்றால் அவர்கள் இயேசுக்கென்று வாழும்படியாக நான் விரும்பினேன். So I'm very thankful that we could not only teach them the Bible but show them in our life. அவர்களுக்கு வேதத்திலிருந்து நான் போதித்தது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் கற்றுக் கொடுத்தபடினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். And we must be friends with our children. நம்முடைய பிள்ளைகளோடு கூட நாம் நண்பர்களாக மாறிவிட வேண்டும். We must pray with our children. நம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். When they do wrong, we must discipline them. அவர்கள் தவறு செய்யும் பொழுது நாம் அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். And we must be very strict that they speak respectfully to older people. அவர்கள் வயதானவர்களிடத்திலே மரியாதை குறைவாய் பேசும்பொழுது நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். We must not allow them to speak disrespectfully even to a beggar. ஒரு பிச்சைக்காரனிடத்திலும் கூட அவர்கள் மரியாதை குறைவாய் பேசுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. Or to a servant or anybody. அல்லது ஒரு வேலைக்காரனிடத்திலும் யாரிடத்திலும் மரியாதை குறைவாய் பேசக்கூடாது. We must teach our children to speak respectfully to parents and to older people. பெற்றோரிடத்திலேயும் தங்களை காட்டிலும் வயது மேலானவர்களிடத்திலேயும் அவர்கள் எப்பொழுதும் மரியாதையோடு கண்ணியத்தோடு பேச கற்றுக் கொடுக்க வேண்டும். We had many believers staying in our homes after the church meetings. சபை கூட்டங்கள் முடிந்த பிறகு अनेक விசுவாசிகள் வீட்டிலேயே தங்கிவிட்டு செல்வார்கள். And many servants of God stayed in our home. अनेक தேவனுடைய ஊழியர்கள் வீடுகளிலே தங்கி இருந்தார்கள். And our children saw that even though we didn't have much money, we would always serve them the best food. எங்களுக்கு அதிகம் பணம் இல்லாவிட்டாலும் கூட தேவ ஊழியர்கள் யாராவது வீட்டுக்கு வந்து விட்டால் அவர்களுக்கு நேர்த்தியான ஆகாரத்தை அவர்களுக்கு செய்து கொடுத்தோம். Childhood we taught them to respect God's people. தேவனுடைய ஊழியர்களை மதிக்க வேண்டும் என்று அவர்கள் சிறு பிராயத்திலே கற்றுக் கொடுத்தோம். And in our CFC Bangalore we had educated people and very uneducated people. CFC பெங்களூரிலே படித்தவர்களும் இருக்கிறார்கள், படிக்காதவர்களும் இருக்கிறார்கள். And our children saw how we treated them all absolutely equal. அவர்கள் எல்லாரும் பாரபட்சம் இல்லாமல் ஒரே விதமாக நடத்தினதை பிள்ளைகள் பார்த்தார்கள். That's very important.
அது மிக முக்கியம். Because children get educated and they can begin to mingle only with educated people. உடைய பிள்ளைகள் படித்தவர்களாக இருக்கிற அப்படினாலே படித்தவர்களை மட்டுமே சந்தித்து பேசுவது என்பது. I taught all my 4 boys to mingle with all types of people. எல்லா விதமான மக்களோடும் கூட நீங்கள் பழக வேண்டும் என்று என்னுடைய 4 பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். They saw both of us mingling with all types of people. நாங்கள் இருவருமே எல்லா விதமான மக்களோடும் கூட நாங்கள் சேர்ந்து கலந்து பேசுவதை பார்த்தார்கள். We must teach our children that in the body of Christ there's no Malayali, Tamil, Anglo-Indian, nothing. கிறிஸ்தவ சரீரமாக சபையிலே மலையாளி, தமிழ் அல்லது ஆங்கிலோ இந்தியன் என்ற வித்தியாசமே இல்லை. And no educated, uneducated or rich or poor. We are படித்தவர்கள் படிக்காதவர்கள், Christ. படித்தவர்கள் படிக்காதவர்கள் அல்லது பணக்காரர்கள் ஏழைகள் என்று யாருமே அப்படி வித்தியாசம் இல்லை. We are one in Christ. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒன்றாய் இருக்கிறோம். They have those values even today. இன்றைக்கும் கூட அதே மதிப்பீடுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். I'm very thankful for that. அதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். So now we have 4 sons. They married God-fearing women. 4 மகன்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய சகோதரர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். 2 of them have started churches in America, CFC churches. அல்ல 2 பேர் அங்க அமெரிக்காவிலே CFC சபையை அவர்கள் ஸ்தாபித்திருக்கிறார்கள். Local American people. அங்கே உள்ள அமெரிக்க மக்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய சபைகள். There also we have conferences. அங்கேயும் கூட நமக்கு கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் உண்டு. So we are very thankful that the message goes to another generation. இந்த செய்தியானது அடுத்த சந்ததிக்கு தலைமுறைக்கு செல்கிறது அப்படினாலே சந்தோஷப்படுகிறோம். Now our 4 boys, 4 மகன்களிலே each of them have got 3 children. ஒவ்வொருவருக்கும் 3 பிள்ளைகள் உண்டு. So we have 12 grandchildren. 4 பெருக்கல் 3 12 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். The last one was born a few months ago. சில மாதங்கள் முன்பதாக தான் கடைசி பேர குழந்தை பிறந்தது. So they all got together last time we were there. கடந்த எங்களுடைய நாங்கள் அங்கே போயிருந்த பொழுது எல்லாரும் ஒன்றாக கூடினார்கள். 9 of them could sing a little bit in English. அதில் 9 பேர பிள்ளைகள் கொஞ்சம் ஆங்கிலத்திலே பாடல் பாடினார்கள். So they sang a song. அவை பாடல்களை பாடினார்கள். Jesus had 12 disciples. இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள் என்ற பாடல். Whom he called to help him. அவருக்கு உதவி செய்யும்படியாக அழைத்தார். And they started naming the names. அந்த 12 சீஷர்களுடைய பெயர்களை ஒவ்வொன்றாய் சொன்னார்கள். That is the 12 grandchildren's names. அந்த 12 பேர பிள்ளைகளுடைய பெயர்களை சொன்னார்கள். Zachary, Sophia, Olivia, like that. ஜாக்கரி, சோஃபியா, ஒலிவியா என்று ஒவ்வொரு பேராக like that they went through all the 12 names. இப்படி 12 பேர்களும் சொல்லி முடித்த பிறகு and then says Jesus has called us to be his disciples. இயேசு தம்முடைய சீஷர்களாய் இருக்கும்படி எங்களை அழைத்தார். We are his. நாங்கள் அவருடையவர்கள். What about you? உங்களை குறித்து என்ன? You know what a joy it brought to my heart to hear. என் உள்ளத்துக்கு எவ்வளவு சந்தோஷத்தை இது கொண்டு வந்தது தெரியுமா? I say, Lord, ஆண்டவரே, we want to go to the next generation also. ஆண்டவரே, அடுத்த தலைமுறைக்கும் கூட நாங்கள் போக விரும்புகிறோம். We've started praying for our grandchildren that God will fill them with the Holy Spirit and make them witnesses. பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம். ஆண்டவர் அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம். For each of those families I bought a picture Bible. அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் படமுள்ள ஒரு வேதாகமத்தை வாங்கி கொடுத்திருக்கிறேன். All 4 families have started reading it to their children. ஆகவே அந்த 4 குடும்பங்களிலேயும் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு அந்த வேதத்தை படமுள்ள வேத படத்தை வாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். And I'm so happy when I go I ask them questions from the Bible, the older ones. நான் அங்கே போகும்பொழுது அங்கே வளர்ந்த பேர பிள்ளைகளோடு பார்த்து நான் கேள்விகளை கேட்கிறேன். I'm surprised how they know the answer. அவர்களுக்கு பதில் தெரிகிறது. ஆகவே அதை குறித்து ஆச்சரியப்படுகிறேன். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, why does God give us children? தேவன் ஏன் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார்? So that they will be witnesses in their generation. தங்களுடைய சந்ததியிலே அவர்கள் சாட்சிகளாக இருக்கும்படியாக. And then God will give them children. அவர்களுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுப்பார். So that generation will also have witnesses for Christ. அந்த தலைமுறையிலேயும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சாட்சிகள் எழும்ப வேண்டும். So it's such a joy for me to see my sons now conducting family prayer for their children. ஆகவே என்னுடைய மகன்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு குடும்ப ஜெபத்தை நடத்துவதை நான் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கிறது. Singing songs for the glory of God. தேவனுடைய மகிமைக்காய் பாடல்களை பாடுகிறார்கள். And also disciplining them when they do wrong. அதே சமயத்தில் அவங்க தப்பு செய்யும்போது தண்டிக்கிறார்கள். Just like the Bible says. வேதம் சொல்கிறது போலவே. God has got a great plan for all of you. எல்லாருக்கும் தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். All of us. நம்ம எல்லாருக்கும் that we shall raise up children for the glory of God. தேவ மகிமைக்காக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க முடியும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we pray that you will raise up many godly families in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே अनेक தேவபக்தியுள்ள குடும்பங்களை எழுப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். Those of us who have many here may have failed in many areas in the past. ஆண்டவரே, கடந்த ஆண்டுகளிலே பல பகுதிகளிலே வீழ்ச்சி அடைந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
Help them to have faith that you can still change situations in their home. அவருடைய குடும்பத்திலே இன்னுமாய் நீ சூழ்நிலையை மாற்ற முடியும் என்பதற்காக விசுவாசம் வைத்துள்ளா இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். Nothing is impossible for உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. Even difficult homes here can become glorious homes. ஆண்டவரே, இங்க இருக்கக்கூடிய கஷ்டப்படுகிற குடும்பங்கள் கூட மகிமையான குடும்பங்களாய் மாற முடியும் ஆண்டவரே. People with financial difficulties, you can deliver them. ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவர்களை ஆண்டவரே நீர் இன்றைக்கு விடுதலையாக்க முடியும். People with difficult children, you can change them. கஷ்டமான மோசமான அடங்காத பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களை நீர் மாற்ற முடியும். Lord, forgive us our failures ஆண்டவரே, எங்களுடைய வீழ்ச்சிகளை எங்களுக்கு மன்னியும். and help us to seek your face. உம்முடைய முகத்தை தேடும்படி எங்களுக்கு உதவி And செய்யும். to believe that every mountain can be removed in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மலையும் தகர்க்கப்பட முடியும் என்று விசுவாசிக்கிறோம். And that we shall have glorious families. ஆண்டவரே, மகிமையுள்ள குடும்பங்களை வைக்க முடியாது Pray வைத்திருக்க in முடியாது. Jesus' name. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.